ஓம் சாய்ராம். இன்று நாம் ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தின் 98வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இதை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதற்கு விளக்க உரையை திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் அளித்துள்ளார். ஸ்லோகா 98. ஓம் தக்ஷணாமூர்த்தையே நமஹா. ஸ்ரீ சாயி பாபா எவ்வாறு தக்ஷணாமூர்த்தியாக போற்றப்படுகிறார் என்பதை நமக்கு நரசிம்ம சுவாமிஜி விளக்குகிறார். ஸ்ரீ சாயி பாபா நரசிம்ம சுவாமிஜியைப் போலவே வாய் வழியாக எந்த உபதேசமோ, சித்தாந்தமோ அல்லது ஞான ஒளியோ அளிக்கவில்லை. ஸ்ரீ சாயி பாபா அந்த ஞான ஒளியே வடிவானவர். அவரிடம் இருந்து வரும் அந்த ஞான ஒளியின் சக்தி அவருடைய பக்தனின் ஆன்மாக்குள் ஊடுருவி அதை அப்படியே கரைத்து விழுங்கி விடுகிறது. இதனால் அந்த பக்தனுக்கு கல்வியோ அல்லது எதையாவது கேட்கும் பொழுது அந்த ஸ்ரவணத்தினால் அந்த ஸ்ரவணத்தின் ஒலியை கேட்பதற்கோ அந்த சக்தியை அனுபவிப்பதற்கோ அல்லது அவன் ஸ்ரவணம் செய்தவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது என்பதோ அவனுக்கு சிரமமாகவே இருக்காது. எல்லாமே அவன் கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு புலப்பட்டு விடும். இதுவே ஒரு மந்திர சக்தி போல் செயல்படுகிறது. இந்த குருவினுக்குள் இருக்கும் அந்த பக்தனின் ஆன்மாவானது குருவாகவோ அல்லது குருவின் ஒரு அங்கமாகவோ மாறிவிடுவதால் அந்த குரு அந்த பக்தனுக்கு ஞானத்தை அளிக்கிறார், சக்தியை அளிக்கிறார். அது மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஆளுமையையும் அளிக்கிறார். இதனால் அவனுடைய முந்தைய சக்தியற்ற தன்மை, அற்ப தன்மை மற்றும் அவன் உடைந்து போயிருந்த தன்மைகள் இவை அனைத்துமே மறைந்து விடுகிறது. ஓம் சாய்ராம்.